ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் நம்ம மென்டல் அபிலிட்டியில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 24 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரிப்பன் இருக்குது. 24 மீட்டர் நீளம் இருக்குது. அதை வந்து 3:2:7 அப்படின்ற விகிதத்தில் 3 துண்டாக வெட்டுறாங்க. ஓகேவா? அப்படின்னா ஒவ்வொரு துண்டின் நீளம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 24 மீட்டரில் வந்து ஒரு ரிப்பன் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ரிப்பனை வந்து என்னென்னா கட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3, 2, 7 இந்த இதில் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னா எவ்வளோ உண்மையிலே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலே எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. உண்மையில் எவ்வளோ நீளம் ஒவ்வொரு ரிப்பனும் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முதல்ல வந்து என்னென்னா மொத்தமான இது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3x + 2x + 7x. ஓகேவா? எக்ஸ் எந்த விகிதத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 24 அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. 3 2 கூட்டினா என்ன வரும்? 5. 5யும் 7யும் கூட்டினா 12 வருமா? 12x ஈக்குவல் டு என்னென்னா 24 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா x ஈக்குவல் டு 24/12. 12ஆம் வாய்ப்பாட்டில் என்ன வரும்? 2ஆல் வந்து பண்ணால் 24ன்னு வருமா? ஸோ x ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, x ஈக்குவல் டு 2 நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ நீளமாகும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம எடுத்தோம்? 3xன்னு எடுத்தோமா? 3x ஈக்குவல் டு 3 × 2 அப்படின்னா 6. அடுத்தது 2x. 2xனால் 2 × 2 ஈக்குவல் டு 4. அடுத்தது 7x. 7 × 2 ஈக்குவல் டு 14 அப்படின்னு வரும். 6, 4, 14 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? 6, 4, 14 அப்படின்னு வந்து என்னென்னா 3 துண்டாக வெட்டியிருக்காங்க. 3த்தையும் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 24 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2a = 3b = 4c அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஏபிசி 3த்துக்கும் இருக்க விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா a/2 b/3 c/4 இப்படி கொடுத்துட்டு ஏபிசிக்கு என்ன விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேறு எதுவுமே பண்ண வேணாம். அழகாக கீழே இருக்க நம்பர்ஸை எடுத்து எழுதிடலாம். 2, 3, 4 இதுதான் அதுக்கான விகிதம் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? எல்லா நம்பருக்கும் எல்லா லெட்டர்ஸ்க்கும் முன்னாடி தான் நம்பர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடி நம்பர் வராமல் கீழே மட்டும்தான் நம்பர் வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் வந்து என்னென்னா கீழே மட்டும்தான் வரணும், மேலே வரக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் எடுத்து போடலாம். 2, 3, 4 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 2, 3, 4 எல்சிஎம் எடுத்தால் 2, 1 வரும். 3 அப்படியே இருக்கும். 2, 2 இருக்கும். மிச்சம் இன்னொரு தடவை 2ஆல் பண்ணால் 1, 3, 1 இருக்கும். திரும்ப 3ஆல் பண்ணால் 3, 1, 1, 1ன்னு ஆகிடும். அப்போ 2 × 2 × 3 மொத்தம் 12 வருது. 12 தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு மீ/. ஸோ என்ன பண்ணலாம்? 2a/12 = 3b/12 = 4c/12. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம். 2 இதால் கேன்சல் பண்ணால் 6, 3 3ஆல் 12 அடித்தா 4, 4 4ஆல் 12 கேன்சல் பண்ணால் 3. அப்போ 6, 4, 3 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஏன்னா a/6 = b/4 = c/3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? 6, 4, 3 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.